நந்திவர்மன் படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்கடியில் பொழிஞ்சு போன ஒரு கோயிலை கண்டுபிடிக்க ஒரு குரூப் ஹனுமந்தபுரம்னு ஒரு ஊருக்கு வராங்க. ஆனால் அந்த குரூப் அந்த ஊருக்கு வராங்கன்னு நியூஸ் வந்ததுலேருந்து சில பேர் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க. அந்த ஊரில் அப்படி என்னதான் நடக்குது, இவங்க அந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. மாயன் மூவி மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் இந்த நந்திவர்மன்லையும் இருக்குது. இந்த மூவி ஸ்டார்ட் ஆன 10 to 15 மினிட்ஸுக்கு சூப்பராகவே இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மூவியை அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக கொண்டு போகலை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கரெக்டாக அந்த இன்ட்ரோல் வர டைமில் கோயில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒரு கூஸ் பம்பான இன்ட்ரோல் பிளாக்காக இவங்க விட்டுருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் மண்ணுக்கடியில் உள்ள அந்த கோவிலில் போய் புதையில எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருக்கலாம். இந்த படத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி நந்திவர்மனோட கண்ணுக்கு தெரியாத ஒரு போர்வாலும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே இந்த ரெண்டு விஷயத்தை தேடி கோவில் உள்ள போகிற மாதிரி காமிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படம் வேற லெவலில் வந்திருக்கும். ஆனால் இந்த படத்தை சிலை கடத்தல்னு வழக்கமான பேட்டர்ன்லேயே கொண்டு போனதான் இந்த படத்தோட பெரிய மைனஸே. இன்ட்ரோல் பிளாக் இந்த படத்தில் நல்லா இருந்தது. ஆனால் இன்னமும் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த இன்ட்ரோல் பிளாக்கை எடுத்திருந்தா செம்மையாக வந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் சரி பண்ணியிருந்தால் வேற லெவலில் வர வேண்டிய படம் தான் இந்த நந்திவர்மன். ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சது. டைம் பாஸ்க்காக இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.